சென்னை கிண்டி மருத்துவமனையில் கத்திக்குத்து தாக்குதலால் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி இன்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசரிடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல். கத்திக்குத்துப்பட்ட மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அவரினுடைய உடல்நிலை குறித்த தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கனகதாரா, இன்று கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்குள்ளான பாலாஜி இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அதாவது கடந்த புதன்கிழமை அன்று அவர் விக்னேஷ் என்ற நபரால் கத்திக்குத்துக்குள்ளானார். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று அதாவது கடந்த ஒரு வார காலமாக கிண்டியில் உள்ள கலைஞர் அதாவது உயர் சிகிச்சை மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இதன் நிலையில் அவர் உடல் தேர்வு நிலையில் இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவரை குத்திய விக்னேஷ் என்பவர் மீது 5 பிரிவின் கீழாக கிண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் அதாவது விக்னேஷ் அவருடைய தாயார் பேமா அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும், அதே போல அவரது தாயாருக்கு மருத்துவர் பாலாஜி கொடுத்த அதாவது ஊசியால் தான் அதாவது உடல் மிகவும் பாதிக்கப்பட்டதாக கூறி விக்னேஷ் என்ற நபர் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனை கடந்த புதன்கிழமை அன்று அவரது அறையில் சென்று அறையை பூட்டி கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் மருத்துவர் பாலாஜிக்கு சுமார் 5 இடங்களில் கத்தியால் குத்தியதில் பலத்த காயம் அடைந்திருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் அதே போல கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மருத்துவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அதாவது துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது அரசு மருத்துவமனைகளில் போலீஸ் பூத் ஆனது அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் அதாவது சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் சென்னையில் குறிப்பாக சென்னையில் அதாவது இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தற்பொழுது காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மருத்துவர்களுடைய இந்த கத்திக்குத்துள்ளான சம்பவம் கடந்த ஒரு வார காலமாக பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இன்று மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் உடல் நலன் பெற்று இன்று வீடுக்கு திரும்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, கத்திக்குத்துப்பட்ட மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல் தேறிய நிலையில் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.